ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்ஸி ஜார்ல 7 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாமே லைட்டா அரைச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 8 கார்லிக், தேவையான அளவுக்கு ஜிஞ்சர். இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மெயினான ஸ்பைசஸ் நமக்கு. சீரக சம்பா அரிசியை 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணி தண்ணியில ஊற வச்சுக்கலாம். தம் பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, 1 வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், இதெல்லாமே வதங்கட்டும். ஆனியன் ஃப்ரை ஆகாம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாதீங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன அப்புறமா 2 தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், அரைச்சி வச்ச ப்ரௌன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ஆனியனும் ஒரு மெயின் ரீசன் அந்த பிரியாணியோட டேஸ்ட் ஃப்ளேவர் வரத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா வதங்கின அப்புறமா 200 கிராம்ஸ் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதை இதில் ஆட் பண்ணிட்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்சமா வேகட்டும். கொதிச்ச அப்புறமா 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 25 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமனோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினாவை மேலே கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு இறக்குனீங்கன்னா சீரக சம்பா தம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.